ஹலோ கைஸ், நான் அப்துல். நான் இங்கே ரஷ்யாவில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. லைக் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபிலிப்பைன்ஸ் பற்றியோ இல்லை கிர்கிஸ்தான், ரஷ்யா நிறைய கண்ட்ரி பற்றி கேட்குறீங்க. பட் எனக்கு தெரியல எல்லா கண்ட்ரியை பற்றி. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் இவங்க இங்கே தான் 30 இயர்ஸாக இருக்காங்க. ஒரு தமிழன், ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்க தமிழன் இவங்க. ஸோ இவங்கள்ட்டே நீ கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னன்ட்டு. ஆமாம் கைஸ். வாங்க வணக்கம் எல்லாருக்கும். பாய் வந்து இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்துட்டு எல்லாம் அவருக்கு பெரும்பாலான விஷயங்கள் தெரியும். ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொன்னார். சரி வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு ஃப்ரீ தானே, சாட்டர்டே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அதான் உட்காருங்க. ஆமாம், டாக்டர் ஈஸ்வரன் உங்களுக்கு தெரியுங்களா? ஹலோ கைஸ், இவங்க டாக்டர் ஈஸ்வரன் இங்கே பிஜி பண்ணுறாங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். என்ன உங்களுக்கு என்ன இந்த கொஷின் கேட்கணும், என்ன மாதிரி இது கேட்கணும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான் வந்து. ஆமாம், தேவையான இதெல்லாம் இதுக்கும் வந்து. ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டுனா, லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கேட்க வந்துட்டு, லைக் ரஷ்யாவில் குட் யூனிவர்சிட்டி எது? நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எந்த யூனிவர்சிட்டி குட் யூனிவர்சிட்டி? ஏன்னா வந்துட்டு ஸ்டடீஸில் எல்லா விஷயத்தையும் குட்டாக இருக்கணும் அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சொல்லுங்கள். இப்போ குட்டுன்னு சொல்கிறத விட நம்ம வந்து டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ டாப் மோஸ்ட்னால் எந்த விஷயத்துலனாக்க, ஏன்னா இப்போ ரஷ்யாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 56-58 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த 56-58 இப்போ நல்ல யூனிவர்சிட்டியா அப்படின்னு கேட்டாக்கா, அது டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டிஸ். என்ன காரணம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அதுவே உங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலி வந்துட்டு. இருந்தாலும் நான் அதை ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும் அது எப்படி. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணணும் நீங்கள். இந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அது என்ன இருக்கணும் அப்படின்னா, டாப் மோஸ்ட்டில் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி இப்போ ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர்றாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது அஃபோர்டபுளாக இருக்குமாட்டையும் பார்க்கணும். அந்த டாப் மோஸ்ட்லேயே அஃபோர்டபுளாக நமக்கு ஃபீஸ் வந்துட்டு இருக்குமா அப்படின்ற யூனிவர்சிட்டிஸையும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபீஸ் ஹையாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் போக முடியாது, கஷ்டம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் டாப் மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டி எத்தனை வருஷமாக இங்கிலீஷ் மீடியம் பாடம் நடத்துகிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக இங்கிலீஷ் மீடியம் பாடம் நடத்துறதுக்கும் கடந்த 15-20 வருடங்களாக பாடம் நடத்துறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஹாஸ்டல். ஏன்னா படிப்புன்றது ஒரு முக்கியத்துவம் எப்படியோ அதே மாதிரி மாணவர்கள் தங்கி சாப்பிட்றது முக்கியத்துவம். ஏன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல இடமும் நல்ல சாப்பாடும் இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை படிக்க முடியும். இல்லாட்டி அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் வந்துட்டு இன் கேம்பஸாக இருக்கணும். அதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நீங்களும் இப்போ இன் கேம்பஸ் ஹாஸ்டலில் தானே இருக்கீங்க. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 5-10 மினிட்ஸ் டு த யூனிவர்சிட்டியோட அந்த கேம்பஸுக்குள்ளேயும் கிளினிக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். அது வந்துட்டு அந்த ஹாஸ்டல் வந்து இப்போ நீங்கள் வெளியே தங்குறீங்கனாக்க உங்களுக்கு அது வந்து காஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் வந்துட்டு சீப்பாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இன் கேம்பஸ்னு அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்குது. 4வது விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன் கேம்பஸ்க்குள்ளே வந்து பசங்களுக்கு தேவையான ஜிம் இருக்குதோ, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு லைப்ரரி இருக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஹால் இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3வது விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுல ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது பசங்க கிளினிக்கல் வைஸாக போகும்போது, 3rd இயர்லேருந்து கிளினிக்கல் போகிறீங்களா, நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்கள் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் தான் போகிறீங்களா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த ஈஸி இதை கொடுக்க முடியும். இப்போ இதே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, பஸ்ஸு பிடிச்சி போகணும் ஒவ்வொரு தடவையும் அப்படின்றப்ப அது கொஞ்சம் கஷ்டமாயிடும், பசங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா காலையில் 8:50க்கு 8:40க்கு கிளாஸ் வைப்பாங்க. அப்போ இந்த கொஞ்சம் குளிராக இருக்க டயத்தில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி 2 பஸ்ஸில் போகணுன்னா நீங்கள் 6 மணிக்கு எத்திக்கணும். இப்போ நீங்கள் இருக்க யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கஷ்டம் இல்லை அந்த மாதிரி வந்து. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயமும் இதில் ஆட் பண்ணுவோம். இந்த அஃபோர்டபுள்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹாஸ்டல், டியூஷன் ஃபீ, மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம அஃபோர்டாக இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரியான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய குட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி படிப்பு நான் முன்னாடியே சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் எத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க, அதுவும் இந்தியர்களுக்கு எத்தனை வருஷமாக பாடம் நடத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். இந்தியன்ஸுக்கு இப்போ இந்தியன்ஸுக்கு 1981 பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சரியா? அப்போ 1981 நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி எத்தனை இயர்ஸ் ஆச்சு? 40 இயர்ஸ். 40 இயர்ஸாக ஒரு யூனிவர்சிட்டி பாடம் நடத்துதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ
அதில் இது இருக்கும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, அவங்க இருக்கிறத விட இப்போ வரக்கூடியவங்களுக்கு அவங்க எவ்வளோ இதை கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ பின்னாடி வரக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டி தானே இது வந்துட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பசங்க வர்றாங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். என்ன அந்த தமிழ்நாட்டு பசங்க இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஜாயினிங் பென்ஷன் மாதிரி இருக்கும். இது நாட் ஓன்லி அஸ் அ ஸ்டடி. நீங்கள் இப்போ வெளியூர் நாட்டுக்கு வர்றீங்கன்னா நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு குழுவாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அது ஒரு ஈஸி அட்மாஸ்பியர்னு சொல்லணும், அதை உருவாக்கும். கரெக்டு தானே? இது எல்லாம் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வரணும். அதை விட்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது, நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃப்எம்ஜி கொடுக்க மாட்டுறாங்க, அது இல்லை, கஷ்டமாக இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் கிடவரே கிடையாது அப்படின்னா நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுறதுக்கு அப்போ சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களை மாதிரி ஆளுகளை கேட்கலாம் இல்லையா, உங்களை மாதிரி ஆளுகளை கேட்கும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, உங்களுக்கு சொல்லுவீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் தம். அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ கிடவர் இருக்கா, கிளினிக்கல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ அப்துல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை சொல்லுவீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இதுதான் குட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது. இது ரொம்ப சிம்பிளை தான் நான் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதோட ஹாஸ்டல் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குன்னு யூனிவர்சிட்டியால் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அஃப்கோர்ஸ். சரியா? இல்லை, இன் கேம்பஸ்ன்ற பொசிஷனே அதுதான். ப்ளஸ் அஃபோர்டபுள். நீங்கள் எவ்வளோ தம்பிங்க ஹாஸ்டல் பண்ணி 2200 வெளியில் ஃப்ளாட் எடுத்து என்ன விளையாட்டு உங்களுக்கே தெரியுது. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த டிஃப்ரெண்ட்டே நம்ம சொல்லுவோமே. இப்போ வந்து 2200 ரூபிள்ஸுங்கிறது இந்திய மணிக்கு 2200 ஒரு மாதத்துக்கு ஒரு பையன் பே பண்ணுவான். இதே வெளியே ரூம் எடுத்தானாக்க he has to pay some 6,000 to 8,000 ரூபிள்ஸ், அதாவது 6000 to 8,000. அப்போ இது வந்து 3 மடங்காக அதிகரிக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ 6 வருஷம் படிக்க முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோன்னு பாருங்கள். இது ஒரு அஃபோர்டபுள் திங். ஹீ இஸ் கரெக்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்களும் கால்குலேட் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களுக்கும் தெரியும். இப்போ உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இது பண்ணலாம். அவரும் கரெக்டாக தான் அதுக்கு சொல்கிறாரு. இது வந்துட்டு ஓகே.